அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன கிளாஸோட கண்டினியூவேஷன். பயோடெக்னாலஜியில ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு யார் யாரெல்லாம் வேணும்னு பார்த்தோம். The tools needed for genetic engineering or DNA recombinant technology. அதுக்கு யார் யாரெல்லாம் டூல்ஸ் வேணும்னு பார்த்தோம். ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் பார்த்தோம். ரெண்டாவது எடுத்துட்டோம்னா டிஎன்ஏ லிகேஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வெக்டார் வேணும். டோனரா யார் வேணாலும் இருக்கலாம். வெக்டார் கேரியர் ஒருத்தர் வேணும். அதுக்கப்புறம் டோனார் somebody else donate the gene அவ வேணும். அதெல்லாம் பார்த்தோம். வழங்குறவாளுக்கு டோனாருக்கு வழங்கின்னு பேரு, யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாலும் ஹோஸ்டுக்கு ஓம்புயிரின்னு பேரு. இதுல நம்ம என்னைக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெக்டார்ஸ். வெக்டார் அப்படின்னா தாங்கி கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். The DNA which carries gene from one organism to the other. ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு ஜீனினை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கக்கூடியதை வெக்டர் என்று அழைப்பார்கள். அந்த வெக்டரை பத்தி போன கிளாஸ்லயே சொன்னோம். பட் இன்னைக்கு ஒரு வெக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். தாங்கி கடத்தியின் அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். அப்ப முன்னாடியே சொல்லியிருக்கேன், சத்தியமூர்த்தி மொக்கை மன்னன் எங்கிட்டேருந்து மொக்க ஜீனை கழட்டி சாதுவா இருக்கக்கூடிய ஏஞ்சு பாடியில இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அந்த குழந்தைய என்ன மாதிரி மொக்கையா மாத்த போறோம். The process is called the genetic engineering. Introducing the monkey gene from Asan Satyamurthy into the system of Anju and altering the genome. எங்கிட்டேருந்து ஜீனை கழட்டி ஏஞ்சுட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளோட ஜீனோமை மாடிஃபை பண்ண போறோம். இன்னொரு ஜீனோம் DNA that resides in a cell. ஒரு செல்லில் காணப்படுகின்ற டிஎன்ஏவினைத்தான் நாம் மொத்த டிஎன்ஏவின் அளவினைத்தான் நாம் ஜீனோம் என அழைக்கிறோம். இப்ப எங்கிட்டேருந்து ஜீனை கழட்டி அந்த குழந்தைகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா என்னோட கேரக்டர் அந்த குழந்தைக்கு வந்துடும். அப்ப டைரக்டா எங்கிட்டேருந்து ஜீன் அந்த குழந்தைகிட்ட தர முடியாது. somebody else should carry the gene. அதை எடுத்துன்னு போறதுக்கு யாரு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறேன்னா கிளாடி சொல்றா ஐ எம் ரெடி டு கேரி த ஜீன் சார் அப்படிங்கிறான். அப்ப கிளாடிட்டு அந்த ஜீனை கொடுத்தேன்னா கிளாடி எடுத்துன்னு அந்த ஜீனை போவார். அப்ப கிளாடி ஆக்ட் அஸ் எ வெக்டார். அந்த வெக்டரை பத்தி பார்ப்போம். சத்தியமூர்த்திலேருந்து இன்சுலின் ஜீன் நான் டோனார் வச்சுக்கோ. எங்கிட்டேருந்து இன்சுலின் ஜீனை எடுத்து ஹோஸ்டா இருக்கக்கூடிய ஈகோலை பாக்டீரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அப்ப எங்கிட்டேருந்து ஜீனை ஒருத்தர் எடுத்துட்டு போகணும். என்னோட பாங்க்ரியாஸ் கணையத்திலே ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹானின் திட்டுக்களிலே பீட்டா செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரேஷன் ஆஃப் இன்சுலின். பீட்டா செல்கள் என்பவைதான் இன்சுலினை சுரக்கும். அதுல இருந்து பீட்டா செல்லுல இருந்து இன்சுலின் ஜீன் என்கிட்ட எடுத்து ஈகோலைக்கு கொடுத்த போறோம். அந்த ஈகோலையில இன்ட்ரடியூஸ் பண்றப்ப ஒருத்தர் எடுத்துன்னு போகிற கடத்தி என்று அழைப்பார்கள். அதை இப்ப தமிழ்ல தாங்கி கடத்தின்னு சொல்லியிருக்காங்க. Plasmid and bacteriophages are very good examples for vectors. பிளாஸ்மிடுகளும் பாக்டீரியோபேஜுகளும் மிகச் சிறந்த கடத்திகளாக தாங்கி கடத்திகளாக செயல்படும். The non-genomic DNA or extracellular DNA or extra chromosomal DNA present in the cytoplasm of the bacteria is said to be plasmid. Escherichia coli அல்லது பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற கூடுதலாக காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற வட்ட வடிவ டிஎன்ஏவிற்கு பிளாஸ்மிட் என்று பெயர். இட் இஸ் a self-replicating structure. தானாகவே இரட்டிப்படையும் திறனை பெற்றிருக்கும். Some bacterial cell possesses 1 to 2 plasmids. Other may have around 15 to 150 copies of plasmid in a cell. சில பாக்டீரியால 1 to 2 இருக்கலாம். சில பாக்டீரியால நிறைய இருக்கலாம். 15 to 150 plasmid கூட இருக்கலாம். அப்ப என்னன்னா ஒரு பாக்டீரியால ஒண்ணுல எடுத்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது பயங்கரமா ப்ரொலிஃபரேட் ஆகிற சமயத்துல எண்ணிக்கையில் அதிகரிக்கின்ற சமயத்தில் அதில் எந்த ஜீன் சேர்க்கப்படுகிறதோ அதுவும் மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி பாக்டீரியோபேஜஸ் தெரியும். The viruses infecting the bacteria are known as the bacteriophages. வைரஸ்கள் பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்களுக்கு பாக்டீரியோபேஜ்கள் என்ற பெயர். ஒரு பாக்டீரியா எடுத்துனோம்னா அது உள்ள ஏகப்பட்ட பாக்டீரியோபேஜஸ் இருக்கலாம். கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளவு இருக்கும்.
அதே மாதிரி ரெட்ரோவைரஸஸ் கேள்விப்பட்டிருப்பேன். Retrovirusனா in the animal virus, RNA act as a genetic material. We are calling it as retrovirus. விலங்கு வைரஸ்களிலே RNA வானது மரபு பொருளாக காணப்பட்டது என்றால் அதற்கு ரெட்ரோவைரஸ் பேர். 11th கொஞ்சம் ஞாபகம். Generally in plant viruses, RNA act as a genetic material. பொதுவாக தாவர வைரஸ்களிலே RNA வானது மரபு பொருளாக காணப்படும். Generally, in animal viruses, DNA acts as a genetic material. விலங்கு வைரஸ்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் DNA தான் மரபு பொருளாக இருக்க வேண்டும். The exceptional case is retrovirus. இந்த retrovirus எடுத்துட்டோம்னா விலங்குகளை தாக்கினாலும் even it infect the animal cells, the RNA acts as a genetic material in these organisms. இந்த retroviruses எடுத்துட்டோம்னா விலங்குகளை தாக்கினாலும் அதில் மரபு பொருளாக இருப்பது எது? RNA. டிஎன்ஏவிற்கு பதிலாக RNA இருக்கும். இதெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேஸ். இதோட ரோல் தெரியும். It has got the ability to convert the normal animal cells into cancer cells. இந்த ரெட்ரோவைரஸஸ் வந்து அட்டாக் பண்ற சமயத்துல விலங்குகளில் காணப்படுகின்ற சாதாரண செல்கள் அனைத்தும் புற்று செல்களாக மாறும் திறனை பெற்றிருக்கும். சோ அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன போறோம், ஒரு விலங்குல ஏதாவது ஒரு ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா ரெட்ரோவைரஸ் ஆக்ட் அஸ் a very good vector. ரெட்ரோவைரஸ்கள் என்பவை மிக சிறந்த தாங்கி கடத்திகளாக செயல்படுகின்றன. It has got the ability to carry genes from one organism to the another organism, especially animals. விலங்குகளில் தாங்கி கடத்தியாக பயன்படும். நம்ம பார்க்க போறது என்ன இன்னைக்கு அப்படின்னா, எஸ்செரிஷியா கோலியிலிருந்து பெறப்பட்ட ஈகோலி தெரியும். நீ ஒன்னே சாவக்கோழி போண்டா கோழி எல்லாம் சொல்ல முடியாது. எஸ்செரிஷியா கோலியை எடுத்துட்டோம்னா அதுல ஒரு பிளாஸ்மிட கண்டுபிடிச்சிருக்கா. பிளாஸ்மிட ஆர்டிபிஷியலா மேட் பண்ணிருக்கா. அதை பத்தி பார்க்க போறோம். எஸ்செரிஷியா கோலி குளோனிங் வெக்டார் PBR322 அதோட ஸ்ட்ரக்சர் தான் பார்ப்போம். அப்ப எஸ்செரிஷியா கோலி தெரியும். இட்ஸ் an example for intestinal bacterium. நம்முடைய சிறுகுடலிலே வாழக்கூடிய ஒரு பாக்டீரியத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது எஸ்செரிஷியா கோலி ஆகும். 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. இட்ஸ் a very good example for commensals. இது ஒரு commensal உயிரினங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். You know what are commensals? In an association of two living organisms, one is benefited and the other is not affected. We are calling it as commensals. ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களில் ஒன்று பலனடைந்து மற்றொன்று பாதிக்கப்படவில்லை என்றால் அதற்கு என்னவென்ற பெயர் commensals என்று பெயர். அதுல ஈகோலை இருக்கு பாருங்க. ஈகோலையில குளோனிங் வெக்டர் அப்படிங்கிறது PBR322ங்கிறது ஆர்டிபிஷியலி மேட் பாக்டீரியல். ஆக்சுவலி நேச்சுரல் இல்லை, இது ஆர்டிபிஷியலாவே லேப்ல மேடு பண்ணின ஒரு பிளாஸ்மிட். ஓகே, இதுல நீங்க வச்சுக்கணும் என்ன சொல்றது, டெக்னிக்கலி சேஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட் என்று வைத்துக் கொள்ளலாம். அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு பிளாஸ்மிட் என்று வைத்துக் கொள்ளலாம். திஸ் PBRல P ரெப்ரசன்ட் தி பிளாஸ்மிட். P என்பது பிளாஸ்மிடை குறிக்கும். இந்த BR இருக்கு பாருங்களே, அது ரெண்டு அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட். ஒருத்தர் பேரு பொலிவர்னு பேரு, இன்னொருத்தர் பேரு ராட்ரிகஸ் பேரு. சோ பொலிவர் அண்ட் ராட்ரிகஸ் அப்படிங்கிறவா அவங்களோட லேபில கண்டுபிடிச்ச 322 the order of discovery. ஏகப்பட்ட பிளாஸ்மிடாவா கண்டுபிடிச்சா இந்த 322ங்கிறது இது 322வது பிளாஸ்மிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சோ ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. அப்ப நார்மல் பிளாஸ்மிட் எடுத்துட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். அதுலயே கொஞ்சம் ஜீனை ஆட் பண்ணி ஜீனை கழட்டி மாடிஃபை பண்ணது. Technically says it's a genetically modified plasmid. மரபு மாற்றி அமைக்கப்பட்ட பிளாஸ்மிட் என்று அழைக்கலாம். ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட், அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்ட பிளாஸ்மிட் என்று அழைக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த படம் உனக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காமிக்கிறேன், கொஞ்சம் நெருக்கமா வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ. ரைட், எஸ்செரிஷியா குளோனிங் வெக்டர் PBR மறந்துடாதீங்கோ. இதை எதுக்கு தனியா பாக்குறோம் அப்படின்னா ஒரு புக்லயும் கொடுத்துருக்கான், நீ தெரிஞ்சுக்கணும். ஏதான ஒரு ஆர்கானிசத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ஜீன் ஏற்கனவே சொன்னேன். எங்கிட்ட இருந்து இன்சுலின் ஜீனை எடுத்து எஸ்செரிஷியா கோலி உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா த்ரூ திஸ் பிளாஸ்மிட் இட் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட். இப்ப எங்கிட்ட இருக்க இன்சுலின் ஜீனை கழட்டி இந்த இன்சுலின் ஜீன் ஃப்ரம் ஹியூமன் சிஸ்டம் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு தி சிஸ்டம் ஆஃப் ஈகோலை அப்படின்னா யாரால் கேரி பண்ணணும். நேரா எஸ்செரிஷியா கோலியில தரத்துக்கு பதில் இந்த பிளாஸ்மிட்ல கொடுத்துருவாங்க. இந்த பிளாஸ்மிட் எடுத்து திருப்பி ஈகோலை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப அது உள்ள போய் இது மல்டிப்ளை ஆகும்.
அந்த எசரீஷியா கோலிய கல்ச்சர் மீடியத்துல வளர்க்கறப்ப என்ன ஆகும்? நம்மள்ட்ட ஃபார்ம் ஆகிற இன்சுலின் அங்க ஃபார்ம் ஆகும். Human insulin produced by the intestinal bacterium is said to be humalin. மனிதரிலிருந்து ஜீனானது எடுக்கப்பட்டு எசரீஷியா கோலியில குத்தப்பட்டு நம்மள்ட்ட ஃபார்ம் ஆகிற இன்சுலின் அங்க ஃபார்ம் ஆகுது. அப்ப இதை கேரி பண்ணக்கூடிய வெக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை பார்ப்போம். இப்ப இதை எடுத்துட்டேன்னா this PBR plasmid is made up of 4361 base pairs. இதனை எடுத்துக்கொண்டோம் என்றால் 4361 கார இணைகளால் ஆனது. A double bond T, G triple bond C ன்னு படிச்சிருப்பேன். adenine, guanine, thiamine, cytosine or the nitrogenous bases. அந்த base pair மட்டும் வாழ்க்கையில் இருக்கும் 4361 base pairs. And it is a reconstructed plasmid and most widely used cloning vector. நுண்ணுயிரிகளிலே பெரும்பான்மையாக அயல் ஜீன்களை செலுத்துவதற்கு to introduce to foreign gene, this plasmid widely used as a vector. இந்த பிளாஸ்மிட் தான் ஏராளமான நுண்ணுயிரிகளின் உட்புறத்திலே அயல் ஜீன்களை உள்ளே செலுத்துவதற்கு பயன்படுகிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுக்கு வேற என்ன ஸ்பெஷலா தெரியணும்? இதுல என்னென்ன இருக்குங்கிறது முன்னாடியே தெரியும். நம்பர் 1, origin of replication, ORI அப்படின்னு போன கிளாஸ்ல சொன்னேன். ஏதாவது ஒரு ஃபாரின் ஜீனை இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். this is a sequence from where replication starts. ரெப்ளிகேஷன்னா ரெட்டிப்படைதல்னு சொல்லலாம், எண்ணிக்கையில் அதிகரித்தல் என்று சொல்லலாம். அது ரெப்ளிகேஷனா இருக்கலாம், எண்ணிக்கையில் அதிகரித்தலா இருக்கலாம். இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். origin of replication, பெருக்கம் அடைவதற்கான தோற்றுவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா this is a sequence from where replication starts. இந்த பகுதியில் இருந்துதான் ரெட்டிப்படைதல் என்ற நிகழ்வானது துவங்கும் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். So first, this is very important. எந்த ஒரு வெக்டர்லயும் இது இருக்கணும். ரெண்டாவது எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் பாருங்க, ROP. ROP represent replication of proteins. அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரெட்டிப்படைதல் நடைபெறுவதற்கு நமக்கு நொதிகள் தேவை. All enzymes are proteins. அனைத்து நொதிகளும் புரதங்கள் ஆகும் என்பது தெரியும், எக்ஸப்ட் RNases. அப்ப அனைத்து நொதிகளும் உங்களுக்கு வேணும்னா ரெப்ளிகேஷனுக்கு என்னென்ன என்சைம் வேணும்? What are the enzymes needed for replication? DNA ரெட்டிப்படைவதற்கு தேவையான நொதிகள் என்ன? எங்கேயோ கேட்டகோல லெவின் ஸ்டாண்டர்ட், ஹெலிகேஸ், topoisomerases, DNA polymerases 1, 2 and 3 and ligases. ஒரு DNA ரெட்டிப்படைய வேண்டும் என்றால் அதற்கு தளப்பொருட்களும் நொதிகளும் தேவை. இந்த தளப்பொருட்களும் நொதிகளும் தேவை. என்சைம்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ் ஆர் நீடட். இது எங்க படிச்சோமோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப, இன்டர்ஃபேஸ் படிக்கிறப்ப G1 phase, S phase, G2 phase 3 நிலைகள் படித்திருப்பார்கள். அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருப்பேன். During G1 phase, the enzymes and substrates needed for the replication of DNA are formed. DNA ரெட்டிப்படைவதற்கு தேவையான நொதிகளும் தளப்பொருட்களும் உருவாகக்கூடிய ஒரு நிலைக்கு G1 நிலை என்ற பெயர். அந்த G1 நிலையில என்னென்ன என்சைம்ஸ்? ஹெலிகேஸ், topoisomerases, DNA polymerases, DNA ligases. இந்த இடத்தை பாரு. இப்ப வந்தா உங்களுக்கு தெரியும் ROP, replication of proteins. This region code for proteins involved in replication. ரெட்டிப்படைவதற்கு தேவையான புரதங்கள் நொதிகள் உருவாவதற்கான செய்தியானது இந்த இடத்தில் காணப்படும். இதை வச்சுட்டுதான் நம்மளுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும், புரத சேர்க்கையானது உருவாகும். This is very important. அப்ப ORI-ன்னு ஒண்ணு இருக்கணும், origin of replication, பெருக்கம் அடைவதற்கான தோற்றம் இங்கு காணப்படுகிறது. இந்த ரெப்ளிகேஷன் நடக்கணும் அப்படின்னா, ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு we need enzymes. Enzymes or proteins. புரதமானது தேவை. அந்த புரதத்திற்கான செய்தியானது இங்கு காணப்படும். அதை பத்தி தனியா படிப்போம். மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு படிக்கிற சமயத்துல how protein synthesis takes place, புரத உருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது பத்தி ஒரு 20-25 கிளாஸ் இருக்கு, அதுல பார்ப்போம். அப்புறம் எடுத்துட்டோம்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துப்போம் ஒண்ணு. இது ரெண்டாவது இருக்கும். மூணாவது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், this region. Yes. டக் 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 டக். இங்க பாருங்க. TET-R, tetracycline resistant. AMP-R, ampicillin resistant. அப்படின்னா antibiotic resistance போன கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது selectable marker, marker gene. என்னைக்குமே
ஒரு டிஎன்ஏ இது மாதிரி பிளாஸ்மிட் உள்ள செலுத்தி புதிய டிஎன்ஏவை செலுத்துறப்ப அதை பாக்டீரியா உள்ள போறப்ப அந்த டிஎன்ஏ உள்ள பேருக்கா அந்த ஜீன் உள்ள பேருக்கா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஜீன்ஸ் இருக்கு. அததான் செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவா. தமிழ்ல பொருத்தமான அடையாள குறி என்று அழைக்கப்படும். இங்க பாருங்களேன், ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அப்படின்னு இதை வச்சுக்கோ. இது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அயல் ஜீன் ஃபாரின் ஜீன் இந்த இடத்துல நீ இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபாரின் ஜீனை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுற. இன்ட்ரடியூஸ் பண்றப்ப ஃபாரின் ஜீனும் அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல டெட்ராசைக்ளின் ஜீனை வெட்டிட்டு இந்த இடத்துல ஃபாரின் ஜீனை நீ இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. அப்ப இதை தூக்கி ஒரு கல்ச்சர் மீடியத்துல போடும். அந்த கல்ச்சர் மீடியத்துல நீ ஆம்பசிலினை போட்டேன்னு வச்சுக்கோ. ஆம்பசிலினை போட்டா அது சாகாது. ரீசன் என்னன்னா, இதுல என்ன இருக்கும், ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும். உனக்கு தெரியும், ஆன்டிபயோட்டிக்ஸ் உயிரெதிர் பொருட்கள் சொல்லுவோம். Antibiotics are nothing but the chemotherapeutic agents isolated from one living organism and used to kill the other. ஒரு உயிரினத்திடமிருந்து பெறப்பட்டு மற்றொரு உயிரினத்தை தாக்கி அழிப்பதற்கு பயன்பட்டது என்றால் அதனை நாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று அழைப்போம். பென்சிலின், செப்டோமைசின், ஆரியோமைசின், நியோமைசின், பாசிட்ராசின், சப்டலின் எல்லா 11th ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு தான் மார்க்கர் ஜீன் பேர். ஒரு மார்க்கர் ஜீன் இருக்கணும், செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். அதுக்கு தமிழ்ல பொருத்தமான அடையாள குறி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப நமக்கு என்ன தேவை? ORI, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், பெருக்கம் அடைவதற்கான தோற்றுவி இருக்கு. ரெப்ளிகேஷன் ஆஃப் புரோட்டீன், என்சைம், இந்த ரெப்ளிகேஷன் நடக்கணும்னா இரட்டிப்படைதல் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு நொதிகள் தேவை. அந்த நொதிகள் இருக்கு போறவங்கள அந்த ஃபார்ம் பண்றதுக்கு கோடு, அதற்கான செய்தியானது இங்கு காணப்படும். அதை தவிர செலக்டபிள் மார்க்கர், பொருத்தமான அடையாள குறி ஜீன் இருக்க வேண்டும். இதை தவிர நமக்கு ரொம்ப முக்கியம், கட் பண்றோம் பத்தியும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் படிச்சோம் பாருங்களேன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணக்கூடிய பிளேஸ். Restriction enzyme or restriction endonuclease is secreted by the bacterial species only. அது பாக்டீரியாக்களினால் மட்டுமே உருவாக்கப்படும். The main function of restriction enzyme is to cut the viral DNA into pieces. அதனுடைய முக்கியமான பணி வைரசுகளின் டிஎன்ஏவை துண்டு துண்டாக வெட்டுதல். நீ ஒன்னே சொல்ற சத்தியமூர்த்தி, உன் நாக்க வெட்டணும்டா, ரொம்ப பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிகு டிகுன்னு வெட் பண்ணுவான். கட் பண்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெட்டுவான். நிறைய சொன்னோம், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை கண்டுபிடிச்சிருக்கா. more than 900 restriction enzymes are isolated from 230 species of bacteria. 900க்கு மேற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் 230 பாக்டீரியங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளன. படிச்சல் பாருங்க, இது வரப்ப ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னாச்சு, இந்த இடத்துல நான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்களேன், EcoR1, CLA1, HIND2, BAMH1, SOL1, PVU2, PST1, PVU1 அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்லாம் இந்த இடத்துல டிங்கு டிங்குன்னு வெட்டுவோம். அப்ப இதெல்லாம் என்ன பேர்? இதெல்லாம் கர்மா. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். என்ன பண்ணி தொலைகிறது, பேர்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி SOL1 Streptomyces albus அப்படின்னு ஒரு பாக்டீரியால இருந்து எடுக்கப்பட்டது. BAMH1 Bacillus amyloliquefasians என்று அழைக்கப்படுகின்ற பாக்டீரியத்திலிருந்து பெறப்பட்டது. PVU1 இங்க பாருங்க, CLA1 Caryophyllum lactum என்று அழைக்கப்படுகின்ற உயிரினத்திலிருந்து பெறப்பட்டது. PVU1 Proteus vulgaris என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்திலிருந்து பெறப்பட்ட நொதி. PST1 Providentia ஸ்டுட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டுட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றிலிருந்து பெறப்பட்டது. இதெல்லாம் பேர்லாம் தெரிஞ்சுக்கணும். பேருக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பேர்லாம் இல்லைன்னு வச்சுக்கோயே, வேற SOL1, PVU1, BMH1 அப்படின்னு பேரை ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏரியாலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இந்த ஏரியாவை கட் பண்ணணும். கட் பண்ணிடுத்தோம்னு வச்சுக்கோயே, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும். அந்த ஸ்பேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபாரின் டிஎன்ஏவை, ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மாலிகுலர் பயாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ன? ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணணும் with the help of restriction enzyme. restriction நொதியின் துணை கொண்டு வெட்ட வேண்டும். அந்த இடத்துல ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஃபியூஸ் பண்ணணும். ஒரு டிஎன்ஏ துண்டினை அந்த இடத்தில் ஒட்ட வேண்டும். ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட் வேணும்.
பேஸ்ட் யாருன்னு தெரியும், டிஎன்ஏ லிகேஸ். அது மாதிரி ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா that DNA is said to be rDNA. அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட டிஎன்ஏவினை நாம் rDNA அல்லது recombinant DNA அல்லது இணைக்கப்பட்ட டிஎன்ஏ என அழைக்கிறோம். Foreign gene introduced DNA. அதுதான் நம்ம rDNA சொல்லுவோம். இதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிளாஸ்மிட், the non-genomic DNA or extracircular DNA present in the cytoplasm of the bacteria, பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்திலே காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற ஒரு DNA. இப்ப reconstructed plasmid, அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்ட plasmid, அதை எங்க பண்ணுவா, லேப்ல பண்ணுவா. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தது என்ன, மறந்துடாத PBr322. எதுல, இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் E. coli. P represent plasmid, B represent Bolivar, or represent Rodriguez. இவா ரெண்டு பேர் யாரு, சயின்டிஸ்ட். அவங்களோட லேப்ல நம்பர் 322, the order of discovery. அவங்களுடைய ஆய்வகத்திலிருந்து இது எடுக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. எத்தனாவது, 322. ஸ்பெஷாலிட்டி என்ன, இட்ஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு குளோனிங் வெக்டர். அதிகமாக மரபு பொறியியலிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வெக்டர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். என்னென்ன இருக்கணும், ஓரை இருக்கிறது, பெருக்கமடைவதற்கான தோற்றுவி, அண்ட் ROP ரெப்ளிகேஷன் ஆஃப் புரோட்டீன், புரதம் உற்பத்திக்கான செய்தியானது இங்கு காணப்படுகிறது. அதே மாதிரி மார்க்கர் ஜீன், மார்க்கர் ஜீனை பத்தி உங்களுக்கு சொன்னேன், செலக்டபிள் மார்க்கர், பொருத்தமான அடையாள குறியானது காணப்படுகிறது. அதை தவிர ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணக்கூடிய சைட், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் எந்த பகுதியை வெட்டுகிறதோ அதெல்லாம் காணப்படுகிறது. இது இருந்தால் இதுக்கு ஒரு பிளாஸ்மிட் பேர். இப்ப நீ என்ன பண்ணணும்னா சமத்தா இந்த டயக்ராமையும் முன்னாடி சொன்னதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேயா, அதை நோட் பண்ணிட்டு அப்புறமா நெக்ஸ்ட்க்கு நம்ம போவோம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பிளாஸ்மிட்ல சொன்னோம் ஆக்ட் அஸ் a very good vector அப்படின்னு சொல்லிட்டோம். அது மாதிரி பிளான்ட் சிஸ்டம், ஒரு தாவரத்துள்ள if you want to introduce a gene into a plant system, Agrobacterium tumefaciens TI plasmid act as a very good vector. ஒரு தாவரத்தின் உட்புறத்தை அயல் ஜீனை புகுத்த வேண்டும் என்றால் Agrobacterium tumefaciens என்று அழைக்கப்படுகின்ற பாக்டீரியாவானது மிக சிறந்த தாங்கி கடத்தியாக செயல்படுகிறது. This Agrobacterium tumefaciens TI plasmid act as a very good vector. இதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். This Agrobacterium tumefaciens is known as the natural genetic engineer. Agrobacterium tumefaciens என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாக்டீரியத்தினை இயற்கை மரபு பொறியியலாளர் என்று அழைக்கிறார்கள். How? This Agrobacterium tumefaciens is a soil inhabiting bacterium. மண்ணில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. And this bacterium possesses one plasmid called, special kind of plasmid called TI plasmid. இதனிடம் TI plasmid என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிளாஸ்மிட் காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, with tumor inducing gene, தாவரங்களில் கட்டியினை, புற்று கட்டியினை உண்டாக்கக்கூடிய ஒரு ஜீனினை பெற்றிருக்கிறது. Soil inhabiting bacterium, மண்ணிலே வாழக்கூடிய பாக்டீரியம், சாயில் இன்ஹாபிட்டிங். இதானே சாயில்ல இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் இங்க பக்கத்துல ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோ, உடனே கிளாடி முழிச்சுன்னு கேட்கக்கூடாது. பாக்டீரியா இவ்வளவு பெருது இருக்குமா சார், ரூட் இவ்வளோன்னு இருக்குமா சார்லாம் கேட்கக்கூடாது. பாக்டீரியாவோட சைஸ் உனக்கு தெரியும், மைக்ரான். பாக்டீரியா இவ்வளோன்னு இருந்தா ரூட் இவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப புசு 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 புசுக்கு துணியூண்டு தான் பாக்டீரியா. உனக்கு கண்ணுக்கு தெரியணும்னு இங்க பெருசா போட்டிருக்கேன். This Agrobacterium tumefaciens very easily penetrate the root system of higher plants. Higher plant root உள்ள கிச்சி கிச்சி தாம்பாலம், கியான் கியான் தாம்பாலம் பண்ணி தானே உள்ள போயிடுவான். It can very easily penetrate the root system of higher plants. உயர் தாவரங்களின் வேர்களின் உட்புறத்தை இது எளிதாக நுழைந்துவிடும். The TI plasmid combines with the DNA of plant cells. உள்ள போனது என்ன பண்ணோம்னா, இந்த TI plasmid இருக்கு பாருங்க, தாவர செல்லோட போய் கம்பைன் ஆயிடும், தாவரத்தோட டிஎன்ஏவோட தானே கம்பைன் ஆயிடும். And causes a disease called crown gall disease. தாவரங்களில் மகுட கடலை நோய் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயினை உண்டாக்கும்.
அந்த கட்டியை பார்க்கறதுக்கு ராஜாவோட கிரீடம் மாதிரி இருக்குமா, மகுடம். ராஜா வச்சுப்பான். சத்தியமூர்த்தி சொல்றேன், இங்க ஒண்ணும் இல்லை. சோ மகுடம் கிரீடம் வச்சுக்கிறோம் பாருங்க, அது மாதிரி அந்த கட்டியை பார்க்கறதுக்கு இருக்குமா. அதனால அதுக்கு பேரு கிரவுன் கால் டிசீஸ் கொடுத்துட்டான். தமிழ்ல மகுடக்கடலை நோய். Agrobacterium tumefaciens, the soil inhabiting bacterium, very easily penetrate the root system of higher plants and combines with the DNA of the higher plants. மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியம் எளிதாக தாவர வேர்களின் உட்புறத்தை நுழைந்து அந்த தாவர செல்களின் DNA உடன் இணைந்து தாவரங்களில் மகுட கடலை நோயை உண்டாக்கும், கேன்சரை உண்டாக்கும், புற்றுக்கட்டியை உண்டாக்கும். நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை, மண்ணிலேருந்து தானே நுழைஞ்சிடும். இட் கேன் வெரி ஈஸிலி பெனட்ரேட். அப்போ ஒரு செடியில ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த அக்ரோபாக்டீரியத்தை கொடுத்துட்டோம்னா இதுவே எடுத்துன்னு போயிடும். So Agrobacterium tumefaciens has got the ability to carry the foreign gene from one system to the another system. ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ஃபாரின் ஜீனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உனக்கு விருப்பமான ஜீனை ஒரு செடியில கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், this TI plasmid act as a very good vector. இந்த TI plasmid என்பது மிகச் சிறந்த கடத்தியாக செயல்படும். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த TI plasmid உள்ள டியூமர் இன்டியூசிங் ஜீனோட போச்சுன்னா, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஜீனோட போச்சுன்னா, கட்டியை உண்டாக்கக்கூடிய ஜீனோட போச்சுன்னா செடிக்கு கட்டி வந்துடும். அதனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவா, இதுல இருந்து அந்த TI ஜீனை வெட்டிடுவோம். Scientists cut and remove the tumor inducing gene. புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஜீனை வெட்டி எடுத்துடுவோம். வெட்டினா அந்த இடத்துல என்ன வரும், கேப். இந்த கேப் the foreign gene is introduced. அந்த இடைவெளியிலே நமக்கு தேவையான விருப்பம் உள்ள அயல் ஜீனை சேர்த்து விடுவார்கள். சேர்த்துட்டு திருப்பி இது உள்ளே கொட்டிடுவோம். First, the TI plasmid removed from the Agrobacterium tumefaciens. அக்ரோபாக்டீரியத்திலிருந்து அந்த TI plasmid ஆனது முதலில் கழட்டப்படும். And the tumor inducing gene is cut and removed with the help of restriction enzyme. கட்டியினை உண்டாக்கக்கூடிய ஜீனானது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியின் துணை கொண்டு வெட்டி எடுக்கப்படும். The gene of interest is fused with the help of DNA ligase enzyme in the gap. இந்த இடைவெளியிலே நமக்கு தேவையான ஜீனானது சேர்க்கப்படும், DNA லைகேஸின் துணை கொண்டு ஒட்டப்படும். Then it is once again introduced into the Agrobacterium. அதுக்கப்புறம் திருப்பி அக்ரோபாக்டீரியத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். இதை தூக்கி ஒரு பிளான்ட் சிஸ்டத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு எந்த ஜீன் வேணுமோ அந்த ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். So in a plant system, Agrobacterium tumefaciens is a very good vector, natural genetic engineer. மிகச் சிறந்த தாங்கி கடத்தி தாவரங்களில் அயல் ஜீன்களை உள்ளே செலுத்துவதற்கு இந்த Agrobacterium tumefaciensஐ நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கப்புறம் இப்ப ஸ்டேட் போர்ட்ல கொஞ்சம் கூட கொடுத்திருக்கு. இதுல TRA ஜீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா. அந்த ஜீனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் tDNA. tDNA குழப்பிக்காதீங்க. இந்த TI plasmidல இருந்து இந்த கேன்சர் காஸ் பண்ற ஜீனை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்டி உருவாக்கக்கூடிய ஜீனை எடுத்துட்டோம்னா அதுக்கு tDNA பேரு. ORI ஏற்கனவே பார்த்தோம், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி கொடுத்தேன். பெருக்கமடைவதற்கான தோற்றுவியும் இதில் காணப்படும். Then ONG, gene for oncogenicity. புற்றுநோயை ஆன்காலஜினா உங்களுக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் கேன்சர். புற்றுநோயை பற்றி பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு ஆன்காலஜி என்று பெயர். இந்த ONC அப்படின்னா ஜீன் ஃபார் ஆன்கோஜெனிசிட்டி. இந்த புற்றுநோயை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீனுக்கு என்ன பேரு, ONCன்னு பேரு. இதை வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாரின் ஜீனை சேர்ப்போம். புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஜீனானது வெட்டி எடுக்கப்பட்டு அந்த இடத்தில் தேவையான ஜீனானது சேர்க்கப்படும். So now this Agrobacterium tumefaciens helps in introduction of desirable traits into plants. தாவரங்களிலே நமக்கு தேவையான ஒரு ஜீனினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அந்த அறிமுகப்படுத்துவதற்கு this Agrobacterium tumefaciens act as a very good vector. Agrobacterium tumefaciens மிகச் சிறந்த தாங்கி கடத்தியாக தாவரங்களில் பயன்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதான் இதுல தெரிஞ்சுக்கணும். 2 minutesல இதை குறிச்சுக்கோ, தென் அடுத்தது வருவோம் நம்ம. ஓகே.